பிரியா, ஃப்ரிட்ஜையும் வெளியே வச்சாச்சுமா. இனி நீ ஈஸியாக சமைக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காருவோம் போயிட்டு. ஆண்டவா, ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அத்தை, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் தான் அத்தை கேட்கல. இருக்கட்டும் விடு பிரியா, ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய வேலையா? என்ன பண்றீங்க இங்க மாமியாரும் மருமகளும்? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் இவங்க வரலையேன்னு நினச்சேன் அத்தை. என்ன பிரியா, எதுனாலும் சத்தமா சொல்லு. ஒன்றும் இல்லை நீ வாங்க வந்து உட்காருங்க. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன கவிதா? வர இருங்க. என்ன கவிதா, சொல்லு. அது ஒன்றும் இல்லை சித்தி, என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்குறாங்களாம். நல்ல வசதியான குடும்பம். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. சரி, அதான் நம்ம ரேகா ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம ரேகாவை பார்க்க வரலாம், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு பார்த்தேன். ஐயோ, அவ இப்பதான் படிச்சிட்டு இருக்காளையா நீ இதுக்குள்ளேயா? நீ சும்மா வாய மூடு பிரியா. அதெல்லாம் அவங்களே படிக்க வச்சுப்பாங்க. படிக்கிறது தானே ஒரு பிரச்சனையா? இப்போ என்ன, அவள் 3rd இயர் படிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டு படித்தா போச்சு. நீ வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லி கெடுத்துடாத. ஐயோ, நான் அதுக்கு இல்லை, ரேகாவை ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு தான். சரி விடு பிரியா, வந்து பார்க்க தானே போகிறாங்க. நமக்கும் பிடிச்சிருந்தா பார்த்துக்கலாம். ரேகாக்கும் பிடிச்சாதான் கல்யாணம் பண்ண போகிறோம். நம்ம என்ன பிடிக்காமையா பண்ண போகிறோம்? வந்து தான் பார்க்கட்டுமே. ஆமா அத்தை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், நான் சொன்னால் இவ கேட்க மாட்டா. அவங்க அத்தை சொன்னாதான் கேட்பியோ? ஐயோ இல்லை நீ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் படிச்சுட்டு இருக்கான் தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். அவரே படிக்க வைப்பார் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சரி சரி, ரேகா கிட்ட நீயே சொல்லிடு. அவள் நீ சொன்னாதான் கேட்பா. நாங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டா. அவளை ரெடியாக இருக்க சொல்லு. 2 நாளில் பொண்ணு பார்க்க வராங்க. ஏய், உங்கள் சித்தப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி நான். அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு வராங்கன்ட்டு 2 நாளில். ஐயோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் பேசிக்கலாம் இன்னைக்கு சித்தப்பா கிட்ட. நான் பேசுகிறேன். சரி சரி, நல்ல இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்துட்டு தானே போகிறாங்க. வந்து பார்க்கட்டும். ரேகாவுக்கு பிடிக்குதா பார்க்கலாம். அதெல்லாம் பிடிக்கும் பாருங்க ரேகாக்கு. சரி, நான் இப்பயே ஃபோன் போட்டு அவங்க கிட்ட வர சொல்லிடுறேன் 2 நாளில். என்ன அண்ணி திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? ரேகாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது தெரியலையே. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரியா. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கட்டும். அதுவும் அவங்களே படிக்க வைக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க தானே போகிறோம். வந்து பார்க்கட்டும். இவங்களே நல்ல இடமா இருந்துச்சுன்னா முடிச்சிட வேண்டியது தான். சரி சரிங்க அத்தை, நான் அவகிட்ட பேசுகிறேன் ரேகா கிட்ட. நானும் மாமா வந்தால் சொல்கிறேன். நீயும் சந்தோஷ் கிட்ட சொல்லி வை. சரிங்க அத்தை.